تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير الناس. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும், முஃமினான ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையும் ஒரு பேராசையும் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து அந்த நன்மைகளை கொண்டு சொர்க்கத்தையும் அடைய வேண்டும், அல்லாஹ்வையும் அடைய வேண்டும் என்பதுதான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எப்படி ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய கூடை கட்டுவதற்காக பிள்ளை சேகரித்துக் கொண்டே இருக்கின்றதோ, அதே போன்று தன் வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை சேகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய மனிதன் ஒரு சில தவறின் காரணமாக, ஒரு சில பாவங்கள் பெரிய பாவமாக கருதாமல் ஒரு சிறிய பாவம் தானே என்று கருதி செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக அந்த செய்கின்ற அந்த எல்லா நன்மைகளையும் எல்லா விதமான சிறியதாக தொழுது ஜகாத்து கொடுத்து நோன்பு வைத்து போன்ற எல்லா அமல்களையும் அந்த சிறிய பாவம் அழித்து விடுகிறது என்பதை உணர்வதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் ஒரு சிறு சிறு தவறின் காரணமாக அந்த நன்மைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்பது நாம் எல்லாம் உணர்வதில்லை. எப்படி இந்த நன்மை, இந்த தொழுகை தொழுதால் இந்த நன்மை, இந்த ஜகாத்து கொடுத்தால் இந்த அளவுக்கு நன்மை, நோன்பு வைத்தால் இந்த நன்மை என்று தெரிந்து வைத்திருக்கின்றோமோ, இந்த தவறுகள் செய்தால் நம்முடைய நன்மைகள் அழிந்து போகிவிடும், இந்த தவறுகள் செய்தால் நம்முடைய அமல்கள் அழிந்து போகிவிடும் என்று அறிவதில் நம்முடைய வாழ்க்கை பொழுதுபோக்காக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் அப்படிப்பட்ட பாவங்கள், தீமைகள், நன்மைகளை அழிக்கக்கூடிய பாவங்கள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்களை ரப்பூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெரிவித்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக பார்ப்போமேயானால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வான், லா துப்திலு ஸதகாத்திக்கும் மில் மன்னி வல் அதா. லா துப்திலு சதகாத்திக்கும், உங்களுடைய சதகாக்களை, நீங்கள் செய்த நன்மைகளை, நீங்கள் செய்த சதகாக்களை நீங்கள் மன்னிவல் அதா, நீங்கள் யாரிடத்திலும் சொல்லி காட்ட வேண்டாம். யாரிடத்திலும் நீங்கள் நான் இந்த அளவுக்கு சதகா செய்திருக்கிறேன், இந்த அளவுக்கு நன்மைகளை செய்து, இந்த அளவுக்கு தொழுகை கொண்டிருக்கிறேன், இந்த அளவுக்கு நான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், உனக்கு இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறேனே, நீ என்னை எப்படி பார்க்கிற, நீ காசு பணம் இல்லாம இருந்த, உனக்கு நான் உதவி செய்தனே என்று யார் தான் செய்ததை, தான் செய்த நன்மைகளையும், தான் தொழுத தொழுகைகளையும், தான் செய்த தான தர்மங்களையும் சொல்லி காட்டுகிறானோ, அவனுடைய நன்மைகள் எல்லாம் அளிக்கப்படுகிறது என்று நாயகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய நன்மைகளை மறைத்து செய்தார்கள், எந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் தங்களுடைய நன்மைகள் எல்லாம் மறைமுகமாக செய்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிகழ்வை நாம் எடுத்துக் கொள்ளலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சதகா செய்வார்கள். அந்த சதகா எப்போது செய்வார்கள் என்று சொன்னால், ஊர் முழுக்க தூங்கிடுவாங்க. ஊரே இருட்டா இருக்கக்கூடிய சமயத்துல, யாரும் வெளியே வரமாட்டாங்க என்ற சமயத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அவங்களுடைய சதகாவுடைய பொருளை எடுத்துட்டு முதல்ல வெளியே போவாங்க. சதகாவை கொடுக்கிறதுக்காக யாருக்கும் தெரியக்கூடாது என்று தன்னுடைய நன்மைகளை மறைமுகமாக செய்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போகும்போது ஒரு செல்வந்தர்கிட்ட சதகா பொருள் கொடுக்கப்பட்டோம். அவர் செல்வந்தர் என்று அபூ ஹுரைரா அவர்களுக்கு தெரியாது. மறுநாள்
இரண்டு அறிவிப்பு வருகிறது. அவருடைய கனவில சொல்லப்படுகிறது என்று வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஒரு கூட்டத்தில் நேற்று செல்வந்தருடைய கையில் சதகாவுடைய பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பொதுவாக சொல்லக்கூடியவர்களாகவும் அறிவிப்பு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் காலையில் சொல்றாங்க, நேற்று இரவு ஒரு செல்வந்தருக்கு சதகா பொருள் கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்படுறாங்க. நேற்று நாம தானே போய் சதகாவுடைய பொருள் கொடுத்தோம், நம்மளுடைய பொருள் ஒரு செல்வந்தருடைய கையில போயிருக்குமோ என்று கவலைப்படுறாங்க. நம்மளுடைய நாம் செய்த நன்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம போயிடுவானோ என்று சொல்லி இன்னைக்கு நாம சதகா செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூங்கியதுக்கு பிறகும் இரண்டாவது நாளும் சதகாவுடைய பணத்தை சதகாவுடைய பொருளை எடுத்துட்டு போவாங்க. போய் இருட்டுல யாருக்கு தெரியாமலே ஒரு விபச்சாரியுடைய கையில கொடுத்துட்டு வந்துடுவாங்க. மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நேற்று இரவு ஒரு விபச்சாரியுடைய கையில் சதகாவுடைய பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. உடனே அதிகம் கவலைப்படுவாங்க, அபூ ஹுரைரா கவலைப்படுவாங்க. மூன்றாவது நாள் அதே மாதிரி கவலைப்பட்டு இன்னைக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி அன்று இரவு சதகாவுடைய பொருளுக்கு பணத்தையும் எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் ஒரு திருடருடைய கையில கொடுத்துட்டு வந்துடுவாங்க. யாருன்னு தெரியாது இல்லையா, இருட்டான கடுமையான இப்ப இருக்கக்கூடிய லைட்டு போன்ற விளக்குகள் போன்ற அந்த காலத்துல இல்ல, ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எதிரில யார் வராங்களோ அவங்க கையில கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு திருடர் வராது. மூன்றாவது நாள் திருடர் கையில கொடுத்துட்டு வந்துடுறாங்க. மூன்றாவது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேற்று இரவு சதகாவுடைய பொருள் ஒரு திருடருடைய கையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க. உடனே அபூ ஹுரைரா ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா நம்மளுடைய சதகா பொருள் இப்படி வீணாயிருச்சு, ஒரு சதகா மறைமுகமாக செய்யணும் இப்படி வீணாயிருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், அவருடைய சதகாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டார், ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொல்லி சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தை கேட்பார்கள். அப்போ சொல்லுவார்கள், அந்த பணக்காரன் ஒரு கஞ்சனாக இருந்தான், பணக்காரன் ஒரு கஞ்சனாக இருந்தான், அதோட சதகா பொருள் அவரிடத்தில் கிடைத்து விட்டதும் அவருடைய மனம் கஞ்சத்தனத்தில் இருந்து மாறி போகிவிட்டது. நானும் இது போன்ற சதகாக்களை செய்ய வேண்டும் என்று அவன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டான். இரண்டாவதாக விபச்சாரி தன்னுடைய விபச்சாரத்துக்காக பணக்காசுக்காக தான் அவர் விபச்சாரத்தில் இருந்தால் அவளுக்கு அந்த காசு கிடைத்து விட்டதும் சதகாவுடைய பொருள் எந்த ஒரு இது இல்லாமல் பாவங்களும் இல்லாமல் அந்த காசு கிடைத்து விட்டது. எனவே அந்த விபச்சாரத்தை விட்டு அவர் தௌபா செய்து விட்டால். மூன்றாவதாக திருடனும் காசு பணத்துக்காக வேண்டிதான் திருட போனான், அவனிடத்திலும் கிடைத்து விட்டது. எனவே அவனும் தௌபா செய்து விட்டான், அவருடைய சதகாவை ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் சொல்வார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை சஹாபாக்கள் முன்னால் சொன்னவுடன் அபூ ஹுரைரா ரொம்ப சந்தோஷப்பட்டார். எந்த அளவுக்கு மறைமுகமாக செய்த நன்மைகள் தான் ஒரு மறைமுகமாக தவறாக செய்திருந்தாலும் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தவறை மாற்றி அமைத்து அதை நன்மையாக நமக்கு நன்மையாக தருகிறான். எனவே அல்லாஹ் நல்லடியாக சகோதரரே, நன்மைகளை அளிக்கும் தீமைகள் என்ற அடிப்படையில் முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் செய்த நன்மைகளையும் நீங்கள் செய்த சதகாக்களையும் நீங்கள் செய்த நல்ல விஷயங்களையும் நீங்கள் யாரிடம் சொல்லி காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இரண்டாவதாக நன்மைகளை அளிக்கக்கூடிய இரண்டாவது பாவம் என்னவென்று சொன்னால், யாரை பாற்றும் எந்த ஒரு மனிதரை பாற்றும் கோபமாக இருக்கக்கூடிய சமயத்தில் கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டிவிட வேண்டாம். திட்டிவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஹ்தபு அமலுஹு ஃபித்தீன வ ஸலஈன சனா. அல்லாஹ் அக்பர். அப்படி திட்டிட்டீங்கன்னு சொன்னா யுஹ்தபு அமலுஹு, உங்களுடைய அமல்கள் 60 ஆண்டு 70 ஆண்டு நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒரு சிறிய தவறுதான் சிறியதாக நினைத்திருப்போம். யாராவது பார்த்து திட்டுறது என்பது இப்போ யாரையாவது திட்டணும்னு சொன்னாவே அவரை முடிய வச்சுதான் திட்டுவோம்.
யாரையாவது வச்சு யாரையாவது ஏதாவது திட்டணும்னு சொன்னாலே ரோமத்தை வெட்டிதான் திட்டுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, யார் கோபத்தை அடக்கி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த கோபத்தை வெளிப்படுத்தி யார் விட்டு விட்டார்களோ அவங்க செய்த பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விடுகிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். முன்னோர்கள் எந்த அளவுக்கு பொறுமையானவர்களாக பொறுமையை கடைபிடித்தார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் இரவு 12 மணிக்கு மேல, அதாவது நடு இரவுல ஒருத்தர் மசாயில் கேட்கணும்னு சொல்லி கதவை தட்டுறாரு. நடு இரவுல மசாயில் கேட்கணும்னு சொல்லி சோதிப்பதற்காக வர்றாரு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சோதிக்க வராரு. இவர் எந்த அளவுக்கு பொறுமையான ஆளுன்னு சோதிக்க வராரு. கதவை தட்டிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு மசாயில் கேட்க வந்தேன், அதுக்கே என்ன கேட்கணும்னு வந்தேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கழிச்சு திருப்பி கதவு தட்டுறாரு. இரண்டாவது திருப்பி கேட்கிறாங்க, என்ன விஷயம், ஞாபகம் வந்துச்சா? இல்ல, இங்க வரையும் வருது, தொண்டை வரைக்கும் வருது, கழுப்பு வரையும் வருது, ஆனா என்ன கேட்க வந்தோன்றத மறந்துட்டேன். திருப்பியும் போயிடுறாரு. மூன்றாவது கதவு தட்டுறாரு. கதவை தட்டிட்டு, நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருக்கேன், இந்த தடவை கேட்கலன்னா அவ்வளவுதான், அவரு துணியை கடன் ஓட விட்டுருவோம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிச்சாங்கன்னு சொன்னா, அவர் என்ன மசாயில் கேட்டாங்கன்னா, கதவை தட்டிட்டு, இப்ப ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. ஞாபகம் வந்துச்சு. மலம் இனிக்குமா கசக்குமா, மலம் இனிக்குமா கசக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பொறுமையா சொன்னாங்க. மசாயிலுடைய அடிப்படையில சொன்னாங்க, மலம் இனிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் கேட்டாரு, நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா, மனம் இனிக்கும் சொல்றீங்களே, நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, மசாயிலுடைய அடிப்படையில் நான் சொல்றேன், ஈக்கள் இனிப்பான பொருளின் மீதுதான் அமரும், எனவே மலர் இனிக்கும், அதனால்தான் ஈக்கள் அதன் மீது அமருகிறது என்று அந்த இடத்திலும் உரிமையை கடைபிடித்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. நிறைய அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமினானவர்களிடத்தில் இருக்கக்கூடிய 4 குணங்களை சொல்லி காட்டுகிறார்கள். என்னவென்று சொன்னால், யாரை பார்த்து குறை சொல்லாமல், எந்த ஒரு விஷயத்திலும் குறை சொல்லாமல் இருப்பான். முஃமினான ஒருவன் எந்த ஒரு விஷயத்திலும் குறை சொல்ல மாட்டான். யாரை பார்த்தும் யாரையும் சபிக்க மாட்டான். இரண்டாவது, கெட்ட பழக்கங்கள் அவனிடத்தில் இருக்காது. நான்காவது, கெட்ட பேச்சுகள் அவனுடைய கெட்ட வார்த்தைகளுக்கு அவன் யாரையும் சபிக்க மாட்டான். இவன் தான் முஃமினான அல்லாஹ்வினுடைய அடியான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் யாரையாவது தெரியாமல் கெட்ட வார்த்தைகளை கொண்டோ ஏதாவது அவர்கள் கடுமையான வார்த்தைகளை கொண்டோ திட்டிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகல்லமு ஃபீ கலபத்தில் கலிமா, யார் கோபமான சமயத்தில், கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதரை பார்த்து கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டி விடுகிறார்களோ, யுஹ்ஸபு அமலுஹு 60 அw 70 சனா, அவருடைய 70 ஆண்டு பாவங்களாக, 60க்கும் 70 ஆண்டு பாவங்களாக அவர்களுடைய நன்மைகளை அவரிடத்திலிருந்து அளிக்கப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவதாக நன்மைகளை அளிக்கும் தீமைகள் என்ற விஷயத்தில் பார்க்க போனால், ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது, யாருக்கும் நாம் தீங்களிக்காமல் வாழ வேண்டும். யாருக்காவது நாம் தீங்கிழைத்து விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய பாவம் நம்முடைய நன்மைகளை அளித்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் வருகிறது, மறுமையில் ஒரு மனிதர் தன்னுடைய நன்மைகளை சுமக்க முடியாமல் தூக்கிட்டு வருவார். மலை அளவு நன்மைகளை சுமக்க முடியாமல் தூக்கிட்டு வருவாரு. அவர் யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கூட நன்மை அதிகமா எடுத்துட்டு வந்திருக்கிறார். அப்ப அங்க அவரு யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சாரோ, யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ, யாருக்கெல்லாம் அவர் கெட்டதை விளைத்தாரோ அவங்க எல்லாம் வருவாங்க. அந்த இடத்துல யாரெல்லாம் எனக்கு இவர் இப்படி செஞ்சிட்டாரு, அவருடைய நன்மையில இருந்து எனக்கு பங்கு கொடு, யாரெல்லாம் எனக்கு இப்படி துரோகம் செஞ்சிட்டாரு, அவருடைய நன்மையில இருந்து பங்கு கொடு என்று அவருடைய நன்மைகள் எல்லாம் அங்கு பங்கு பிரித்து தரப்படும். அதற்கு பிறகு அவரிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாமல் நரகத்திற்கு செல்வார். அவர்களிடத்தில் நன்மைகள் எல்லாம் வீணாகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கும் நாம் தீங்களிக்காமல் வாழ வேண்டும். நான்காவதாக ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடிய விஷயம், நன்மைகளை அளிக்கக்கூடிய தீமைகளுடைய விஷயத்தில் நான்காவதான விஷயம் உறவுகளை கதாஅத்து ரஹம்,
உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் அழித்து விடுகிறான். அவர் எந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்திருந்தாலும், எவ்வளவு அவர் நன்மையை சேகரித்திருந்தாலும், அவர் உறவுகளை துண்டித்து வாழ்ந்திருந்தார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத, அவர்கள் யார் ஒருவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார், அவர் யார் என்று சொன்னால் கதாஅத்துர் ரஹம், உறவை துண்டித்து வாழ்ந்தவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு நாம் உறவுகளை பேணி வாழுகின்றோம், உறவுகளோடு சேர்ந்து வாழுகிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே வீடுகளிலே பெற்றோர்களுக்கு மத்தியில் சண்டை, பிள்ளை பெற்றோர்களுக்கு மத்தியில் சண்டை, உறவுகள் பேசாமல் அவர் தனியா இருக்கிறார், இவர் தனியா இருக்கிறாரு, வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பார். ஐந்தாவதாக வரக்கூடிய பாவங்களை, நன்மைகளை அளிக்கக்கூடிய பாவங்கள் என்ற பட்டியலில் ஐந்தாவதாக ஹதீஸில் காணப்படக்கூடிய ஒரு விஷயம் பெற்றோர்களை எடுத்து பேசுவது. பெற்றோர்களை யார் சபிக்கின்றார்களோ, அவர்கள் யார் அவர்களுக்கு எதிராக எடுத்து பேசுகிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில ஏறுறாங்க. மிம்பர் படியில குத்பாவுக்காக ஏறும் போது 3 முறை ஆமீன் 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 அப்படின்னு சொல்லிட்டே ஏறினான். குத்பா முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க மிம்பர் படியில ஏறும் போது 3 முறை ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, அது என்ன, எதற்காக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் மிம்பர் படியில் ஏறும் போது வருகை தந்தார்கள். அவர்கள் 3 நபர்களை சபித்தார்கள், அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். 3 பேரை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதுவா செஞ்சாங்க 3 பேருக்கு, அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன். முதலாவது, யார் பெற்றோர்கள் இருந்து அந்த பெற்றோர்களை சரியான முறையில் கவனிக்காமல் அந்த பெற்றோர்களுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் நாசம் அடையட்டும் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்தார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவது, என்னுடைய பேர் சொல்லப்பட்டு அந்த இடத்தில் ஸலவாத் ஓதவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் அவர் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவதாக, யார் ரமலான் மாதத்தை அடைந்து அதில் நோன்பு வைக்காமல் வீணடிக்கிறார்களோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, யார் பெற்றோர்களை எதிர்த்து பேசுகிறார்களோ, பெற்றோர்களை சபிக்கின்றார்களோ, பெற்றோர்களுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுடைய நன்மைகளையும் அளிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆறாவதாக, குர்ஆனிலும் ஹதீஸிலும் காணப்படக்கூடிய ஒரு செய்தி, யார் மது குடிக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தக்பலு லஹு ஸலாத்தன் வ அமலுஹு 40 யௌமன், 40 நாட்கள் அவருடைய தொழுகை நன்மைகள் எதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா தக்பலு கபூல் செய்வதில் ஏற்றுக்கொள்வதில்லை. யார் மது குடித்தார்களோ அவர்களுடைய பாவங்களை, அவருடைய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40 நாட்கள் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வான், இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை விட்டும் யார் தவிர்ந்து வாழுகிறார்களோ, பரிசுத்தமானவர்களையும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்பவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். நிறைய அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நாம் எல்லா பாவங்களை விட்டும், நம்முடைய எல்லா விதமான பாவங்களை விட்டும் தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.